பொண்டாட்டி உனக்கு இலவசமா தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி நாய் தனக்கு சோழியை தேடிக்குது, பன்னி தனக்கு சோழியை தேடிக்குது, எல்லாம் தேடிக்குது, பூனை தேடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா ஒரு இது வச்சால கட்டி அப்படி கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்தில் கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போற? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? திராவிட திண்ணையில் படுத்து அந்த வெண்ணெயை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது ஒரு கொள்கை கோட்பாடு. நான் 2 பொண்டாட்டி ஒரு 2 வப்பாட்டி வச்சிருக்கேன்னா எல்லா அமைச்சரும் வச்சுக்க. என் மகனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னா ஓ மகனுக்கும் சீட்டியா கேள்வி கேட்கிற தகுதி அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் 5000 கோடி கொள்ளையடிக்கிறேன்னா உனக்கு 500. மொத்த வெள்ளத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு லேசா அப்படி எடுத்து நாக்க நீட்டு தடை விட்டு போறது பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதா இல்லைன்னு மட்டும் பாரு. என் மக்களுக்கும் பாரு, என் மக்களுக்கு பாரு. யாருக்கும் இங்க வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு கிடையாது. இப்ப நீட்டுக்கு தீர்மானம், என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்கு? நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு? இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தையில விட பெரிய கட்சியா சொல்லு? ஏன் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஆகாதா? ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார், கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு. எது காங்கிரஸுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு 10 சீட்டு? இது என்ன பெரிய இதா? தோக்கடிக்கவே முடியாத திமுகவா? எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போய் வெளியேறின கட்சி தானே இது. ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்த காலம் தானே. அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன். நீதிபதி தாழ்த்தப்பட்டவங்க நாங்க போட்ட பிச்சை, படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை. டேய் பிச்சை போட்ட பிக்காளி நீ உட்கார்ந்துருக்க நாக்காளி, நாங்க போட்ட பிச்சை. ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு ஒரு பெரும் படையை திரட்டி இந்த நிலத்திலே பல ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தி வந்த கட்சிகளை மிரட்டி கொண்டிருக்கிறது என்றால் இது வரலாற்றிலே பெரிய புரட்சி தான், மாற்றம்தான். தொடர்ந்து எங்களை தோற்கடிக்கிறீர்கள். தோற்று போனது நாங்கள் அல்ல, நீங்கள் தான் என்பதை உணர்த்துவதற்குத்தான் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகிறது, அவர்கள் வெல்கிறார்கள், நாம் தோற்கிறோம். அதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் எண்ணினை இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்திற்குரிய இளையவர்கள், எதிர்கால தமிழகத்தை மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உங்கள் மூச்சுக்காற்றை நீங்களே சுவாசிக்கிறீர்களோ, உங்கள் உணவை நீங்களே எடுத்து உண்கிறீர்களோ, அதுபோலவே உங்களுக்கான உரிமையை நீங்களே போராடி பெற வேண்டும். அதுதான் அரசியல். எனக்கு ஓட்டு போடுங்க, போடாது போங்க. என் தங்கையை வெல்ல வைங்க, வெல்ல வைக்காது போங்க. ஆனால் உங்களை விட்டு விட்டு நாங்கள் சென்று விடுவோம் என்று மட்டும் இந்த கருப்பு விடாது கருப்பு துரத்தி கொண்டே இருக்கும். நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறவன் அல்ல, ஊர் எல்லையில் நிற்கிற கருப்பணயசாமி ஐயனார் போல பெரிய அருவாளை வைத்துக் கொண்டு காவல் காக்கிற பிள்ளைகள் நாங்கள். ஆனால் திமுக எடுக்கிற ஆயுதத்தை நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அன்பு மக்களே, கஷ்டப்படுகிற மக்களுக்கு கடைசி புகலிடம் கடவுள். அயோக்கிய அரசியல் தலைவனுக்கு கடைசி புகலிடம் காசு. அதான் திமுக இருக்கிற கருவி, ஆயுதம். அதை நாம தூக்க முடியாது, அது கேவலம். அதுக்கு இன்னும் 10 தேர்தலோட நாங்க தோத்து போவோம். கொள்ளையடிச்சு வாழ்றத, திருடி வாழ்வதை பெருமையா வாழ்ற வாழ்க்கை, பெருமை சாதனைன்னு பேசுறது இந்த திராவிட. அதனாலதான் திருடர்கள் முன்னேற்ற கழகம் நாம சொல்றது காரணம் தான். ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது, ஒரு சிந்தனை கூட நல்ல சிந்தனை வராது. வாயை திறந்தா போய் ஏமாற்று. நாங்க தான் படிக்க வச்சோம், நாங்க தான் படிக்க வச்சோம். உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, குடிக்க வச்சது நீங்க, படிக்க வச்சது எங்க தாத்தா காமராஜ். இன்னைக்கு பேசுகிற பாராளுமன்றத்தில் பேசுகிற என் அன்பண்ணன் ஆர் ராசா அவர்கள் பெரியார் திறந்த பள்ளிக்கூடமா காமராஜர் திறந்த பள்ளிக்கூடமா எதுல படிச்சீங்க? பெரியார் வந்து படிக்க வைத்தார். அண்ணாதுரை, நெடுஞ்செழியனை, அன்பழகனை, மதியழகனை அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? அவங்களெல்லாம் யார் படிக்க வச்சது? எத்தனை முறை கேட்கிறேன், என்னத்தை படிச்சா? திருக்குறளை, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலையை, சிவக சிந்தாமணியை, வளையாபதியை, குண்டலகசிய, 10 ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, இதையெல்லாம் எழுதுனவனை எவன்டா படிக்க வச்சான்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? இதைத்தான் நீ படிச்ச, அதை எழுதுனவனை எவன் படிக்க வச்சான்? பேசிட்டு போங்க, பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் எப்போதும் பெரியார் ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு, பிரபாகரன் வாழ்க, அதான் எங்கள் கோட்பாடு. திராவிடம் ஒழிக அல்ல எங்கள் கோட்பாடு. தமிழ் தேசியம்
வளர்க, எழுக, வெல்க. இதுதான் எங்கள் கோட்பாடு. இங்கே விபி சிங்கை போற்றுகிறார்கள், எல்லோரும் பேசுகிறார்கள். சட்டசபை ஐயா விபி சிங் அவர்களை, சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம். நினைவு கூறு, அவருக்கு சிலை வை. ஆனால் விபி சிங்கின் சிந்தனையிலே 69 விழுக்காடு இடஒதுக்கீடை திணித்தவன், கொண்டு போய் சேர்த்தவன். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில முதல்வர்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள், அவர்களுடைய தலைவர்கள், பழங்குடி மக்களின் தலைவர்கள், நாட்டின் முதல் குடிமகன் எல்லோரையும் சந்தித்து இந்த இடஒதுக்கீடுக்கான தேவையை எடுத்து எடுத்து பேசி ஒற்றை மகனாக மண்டல் என்கிறவர் தலைமையிலே மண்டல் கமிஷனை அமைக்க வைத்து 69% இடஒதுக்கீடை பெற்று தந்த பெருமகன் நம்முடைய தாத்தா ஆனமுத்து என்பதை எவரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. இன்னைக்கு விபி சிங்குக்கு சிலை மதிக்கிறேன். நாளை உங்கள் மகன் வந்தால் எங்கள் ஐயா ஆனமுத்துக்கு சிலை விழா. ஏன் பேச சொல்லு திராவிடன? சரி தர்க்கஞ்சி, நீ பெற்றுக் கொடுத்தியா, எங்க ஐயா ஆனமுத்து பெற்றுக் கொடுத்தாரு? பேசு பாப்ப, உனக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த சாதி, இந்த ஓட்டு, இந்த வீட்டுல இத்தனை ஓட்டு, 10 ஓட்டு, இந்த நீட்டு நோட்டு, இந்த நோட்டு நீட்டு இல்ல. நீ அவன்கிட்ட நீ என்னாலு வன்னியரா, நீ என்னாலு குயவரா, நீ என்னாலு நாவிதரா, நீ என்னாலு என்ன நெசவாளரா, முதலியாரா, நீ யாரு, ரெட்டியா இல்ல செட்டியா, என்னன்னு கணக்கு எடுக்க முடியாதா? வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு நீ நோட்டை கொடுக்க துப்பு இருக்கு உனக்கு? எத்தனை குடிகள்ல எவ்வளவு பேர் இருக்கு நீ இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதா? மாட்டா. ஏன் நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க என்னைய? என் எண்ணிக்கைக்கு ஏற்ப எனக்கு தரல, நீ தரல, எனக்கு உரிய இடஒதுக்கீடு தரல. எப்ப? 60 அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக என்னை ஏமாத்தி விட்டாய். சீட்டிங் ஃப்ராடு, நீ சீட்டிங் ஃப்ராடு, என்னை ஏமாத்திட்ட. நீ எண்ணி சொன்னால் எழுந்துருவான் தமிழ வீதியில, நீ நடக்க முடியாது. எத்தனை காலமாடா ஏமாத்திருக்காங்க? இடஒதுக்கீட்டை தந்தது யார்? இவர்கள் தான். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமிய மக்களுக்கு 3.5, படையாட்சிகளுக்கு 10.5 இடஒதுக்கீடு தந்தது யார்? ஐயா எடப்பாடி. இடஒதுக்கீடை கொடுக்க முடிகிறது, சாதிவாரி கணக்கை எடுக்க முடியாதா? கொடுக்கிற உரிமை இருக்கிற உங்களுக்கு எடுக்கிற உரிமை இல்லையா? இருக்கு, ஏன் எடுக்கல? எடுத்தால் தெரிஞ்சிடும். படையாட்சி எத்தனை? 2 கோடியா? இவ்வளவு கொடு. கவுண்ட எவ்வளவு? 2.5 கொடு. தேவர் எவ்வளவு? தேவரனா மொத்தமா தேவர. கல்லர் எவ்வளவு? தனியா என்ன? அகமுடையர் எவ்வளவு? மாறவர் எவ்வளவு? என்ன? நாடார் எவ்வளவு? கோனார் எவ்வளவு? உடையார் எவ்வளவு? செட்டியார் எவ்வளவு? முத்தரையர் எவ்வளவு? என்ன? வண்ணார் எவ்வளவு? குயர் எவ்வளவு? குறவர் எவ்வளவு? என்ன? என்ன? மனச்சான்றோட ஆட்சி செய். நீ நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல்கிறார். என்னை பாசிஸ்ட்ங்கிற, என்னை இனவெறி என்கிற, என்னை மொழிவெறி என்கிற, என்னை தேச துரோகிங்கிற, என்னை செப்பரேட்டிஸ்ட், ஆன்டி இந்தியன், என்னென்னமோ சொல்ற. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு பெருமையா இருக்கும். சரிதான், சொல்லு சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு. நான் தேச துரோகி, நான் தமிழின வெறியன், இன்னொரு தடவை சொல்லு. ஏன்னு கேளு, நான் இப்ப பெருமையா இருக்கும்ல. உண்மையிலே நம்ம நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்திருக்கோம்டா. ஒரு திமிர் ஏறும் பாரு. காந்தியடிகள் அகிம்சையை போதித்தார், அதானே நீ படிச்ச? அதே காந்தியடிகள் என் இனம் முற்றுமுழுதாக அழித்து ஒழிக்கப்படுமையானால் அதை தடுப்பதற்கு நான் எந்த விதமான வன்முறையில் ஈடுபடுவேன், எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார். யாரு? காந்தி. இதை நான் திருநெல்வேலியில பேசிட்டேன்ட்டு காந்தி சொன்னார்னு சொல்லிதான் நான் பேசியிருக்கேன். அந்த பேச்சை போட்டு காட்டிங்கன்னா தெரியும். அந்த 2009 எந்த விதமான ஆயுதத்தையும் ஏந்துவேங்கிறார். எப்படிப்பட்ட வன்முறையில் ஈடுபடுங்கிறார். என் மேல தேசிய பாதுகாப்பு சட்டம் போட்டு உள்ளதுக்கு வச்சுட்டு. யாரு? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர், தன்மான தலைவர். இவர் தான். எந்த இடத்துல அவர் பேரை வைக்கல? கருணாநிதி கழிப்பிடம், கருணாநிதி குடிப்பிடம், இது 2க்கும் தான் வைக்கல. இதெல்லாம் நிரந்தரமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாசத்துல 1 பேர் இருக்காது. எங்கள் இனத்தில் இல்லாத முன்னோர்களா? என் இனத்தில் இல்லாத பெருமைமிக்க ஆன்றோர் சான்றோர்களா? அவர்களை தாண்டியா நீங்கள்? அதிகாரம் இருக்கு ஆடுற, அதிகாரம் இருக்கு ஆடுற. இந்த பாரு, காவல்துறை நிற்கும் போதே காசை கொடுக்கிறான். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. ஆடு மாட பட்டியல் அடைக்கிற மாதிரி அடைக்கிறான். ஏன்? அதிகாரம் மிக வலிமையானது. தேர்தல் ஆணையம் தெருவில் எழுதி வைக்கும், அதுக்கு 10 கோடி 20 கோடி செலவழிக்கும். காசு கொடுப்பது ஓட்டுக்கு, உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல. காசு வாங்குவது, காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது, ஓட்டுக்கு காசு கொடுப்பது குற்றம். ஓராண்டு சிறை.
ஒருத்தனாவது ஓராண்டு சிறையில் இருந்து காணவர் கைது செய்யவாதப்பட்டிருக்கானா? வாங்கினவன் கைது செய்யப்பட்டிருக்கானா? இல்ல கொடுத்தவன் கைது செய்யப்பட்டிருக்கானா? என்ன பண்ணுது தேர்தல் ஆணையம்? பண்ணாது. ஏன்? அது ஒரு நாடக கம்பெனி, டிராமா ட்ரூப். இந்த பறக்கும் படையெல்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப எங்க போச்சு அந்த படை? எங்க நோய்படுத்து கிடக்கு, எங்க நோய்படுத்து கிடக்கு. கையில காசு வாயில தோசை, குத்தின முத்திர கொடுத்தாங்க சில்லற. வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம், வாழ்க ஜனநாயகம், வாழ்க பணநாயகம். இதுதான். நீ காசை வச்சுக்க, நல்ல ஆட்சியை கொடு. காசை வச்சுக்க, குடிக்க தண்ணியை கொடு. காசை வச்சுக்க, படிக்க கல்வியை கொடு. காசை வச்சுக்க, பயணிக்க பாதையை கொடு. காசை வச்சுக்க, தடையில்லாத மின்சாரத்தை கொடு. கேட்க முடியல. ஏன்? இந்த ரோட்டை ஒழுங்கா போட்டியா? கேட்க முடியாது. ஏன்? நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா? அவன் அட உடனே கேட்பான். உனக்கு என்ன இருக்குது கேட்க? ஒரு நேர்மையற்ற தலைவன் நாட்டை ஆளுகிற போது தன் நாட்டு குடிகளிடத்திலே நேர்மை இருக்கக்கூடாது என்று அவன் நினைப்பான். அதை சாகடிக்க நினைப்பான். ஏன்? ஒரு நேர்மையற்ற தலைவன் ஆளுகிற போது நாட்டின் குடிகள் நேர்மையாளர்களாக இருந்தால் கேள்வி கேட்பார்கள், கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள். அவன் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க முடியாது, நிலைக்க முடியாது. இதான். அதனால என்ன பண்ணுவான்? நான் 2 பொண்டாட்டி ஒரு 2 வப்பாட்டி வச்சிருக்கேன்னா எல்லா அமைச்சரும் வச்சுக்க. என் மகனுக்கு சீட்டு கொடுக்குறேன்னா ஓ மகனுக்கும் சீட்டியா? கேள்வி கேட்கிற தகுதி அவனுக்கு இருக்கக்கூடாது. நான் 5000 கோடி கொள்ளையடிக்கிறேன்னா உனக்கு 500. மொத்த வெள்ளத்தையும் வீட்டில் வச்சுக்கிட்டு லேசா அப்படி எடுத்து நாக்க நீட்டு தடை விட்டு போறது. அதான் அந்த 500. இப்பவும் பாரு, என் மக்களுக்கும் பாரு, என் மக்களுக்கு பாரு, யாருக்கும் இங்க வெக்கம் இல்ல, மானம் இல்ல, சூடு கிடையாது. அறுவைக்கு மாடுகளை அந்த அருவ மாடை ஏற்றிட்டு போவாமல்ல, அடிமாடு, இந்த ஆடு மாடுகளை ஏற்றிட்டு போவான்ல, அது மாதிரி மக்களை ஏற்றி இப்படியே பிடிச்சிட்டு போவான். அந்த இந்த வண்டியில கூட்டிட்டு போய் இறக்கி விடுறது. ஒரு இடத்துல பதாக வச்சிருக்காங்க, ஒரு பதாக உன்னால் நம்ப முடியாத அப்புறம் வலைவெளியில் இருக்கு. அதுல ஐயா மோடி படம் இருக்கு. ஒரு நாய் 15 நிமிஷமா அவரை பார்த்து குலைச்சிக்கிட்டு இருக்கு. நாய்க்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லை. உண்மையிலேயே குறைக்குது. நீ பாரு இருக்குது நாய். அதுக்கு தெரியுது இந்த இவர்கிட்ட சிக்கிச்சுன்னா நாய் படாத பாடா அந்த நாடு மக்கள் படுவாங்கன்னு. நம்ம நிலைமை இந்த நாட்டு மக்களுக்கு வந்திருக்குன்னு குலைக்குது. உனக்கு ஒன்றும் கிடையாது. அவன் அதிகாரம் எதற்கானது பாரு. இப்ப ஐபிசி இந்த செக்ஷன் அந்த எல்லா சட்டத்தெல்லாம் மாத்துறாங்கன்னாங்க. நீ நல்லா கவனிச்சு பாரு. அதுல என்ன அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டம் திருத்தம். அவன் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த சட்டத்தின் பெயர்களை எல்லாம் கொடுஞ்சட்டமாக கொண்டு வரதை தவிர்த்து அதுக்கு மேல சமஸ்கிருதத்தில் பெயர் வைக்கிறாங்க. இந்தியன் பீனல் கோடு அப்படி இல்லை, அது என்ன தண்டனை சட்டம் அப்படி இல்லை. இப்போ அதாவது பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா சமஸ்கிருதம். ஏன்? அதிகாரம் செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க துடிக்கிறது. நாங்கள் செத்து கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். ரெண்டுக்கு இருக்கிற வேறுபாடு தான். செத்து போன அவர்கள் தாய்மொழியை உயிர்ப்பிக்க அதிகாரத்தை வைத்துக் கொண்டு துடிக்கிறார்கள். நாங்கள் செத்துக்கொண்டு இருக்கிற எங்கள் தாய்மொழியை மீட்க, காக்க, உயிர்ப்பிக்க அதிகாரத்தை அடைய துடிக்கிறோம். இவ்வளவுதான். எல்லாம் வருவா புரட்சியா அப்படியே தொலைக்காட்சியை திருப்பினா அது அப்படி இப்படி பேசுவோம். அரசியல் ஆய்வறிஞர்கள், கருத்தியலாளர்கள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியா கருணாநிதி வீட்டில் போய் மரவாசல் செஞ்சுட்டு இருப்பான். நல்லா பேசுறாரேம்பா. 2 நாள் நல்லா பேசுவான், மறுபடியும் கருணாநிதி வீட்டில் பெட்ஷீட் வச்சு படுத்து கிடப்பான். அதான் எங்க அப்பா மணியரசன் சொல்றார், திராவிட திண்ணையில படுத்து அந்த வெண்ணையை போடுற நக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான். இது ஒரு கொள்கை கோட்பாடு. சாதி ஒரு கொடும் போதை, மதம் ஒரு கொடும் போதை. இதை வைத்து அரசியல் செய்வர்கள் எப்படிடா சாராயத்தை ஒழிப்பார்கள்? சாராய போதை எப்படி தடுப்பார்கள்? ஒரு தடவை ஐயா என்னை கூப்பிட்டு, தலைவர் என்ன தான் கூப்பிடுவாங்க, தலைவரே இதை நீங்க பேசுங்க. என்னங்க ஐயா? நான் இந்த டாஸ்மார்க்கு மேலாளர், அதாவது அந்த அதிகாரியா போட்டிருந்தாங்க ஐயாவுக்கு. அப்ப வியாபாரம் குறைஞ்சிருச்சு. சில பகுதியில் போய் ஐயா மேற்பார்வையிடுறாங்க, அதை சூப்பர்வைஸ் பண்றாங்க. அப்ப ஏன் 2 மாசமா வியாபாரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு கடை நிர்வாகிகள், அந்த விற்பனையாளர்கள், அந்த மேலாளர்கள்ட்ட கேட்கிறாரு. ஐயா அடுத்த வாரத்திலிருந்து சரியாயிருமையா, இந்த இழப்பை அதில் ஈடு கட்டிடலாமையா அப்படின்னு. அடுத்த வாரத்திலிருந்து எப்படி சரி பண்ணுவீங்க? ஐயா காலேஜெலாம் திறந்துருவாங்க, கல்லூரிலாம் திறக்க போறாங்கய்யா. திறந்துட்டா இந்த 2 மாசம் இழப்பு இருக்குல்லங்க, எல்லாம் அதை ஈடு கட்டிடலாங்கய்யா. அப்படின்னா நம் பிள்ளைகள் படிக்க போகிறார்களா குடிக்க போகிறார்களான்னு பாரு. கல்லூரி திறந்தால் டாஸ்மார்க் வியாபாரம் அதிகரிக்கும்னு
விற்பனை மேலாளர்கள் ஐயா சகாயத்திட்ட சொல்றாரு. அவர் வருத்தப்பட்டு நாடு எதை நோக்கி போகுது பாருங்க, நீங்க பேசுங்கன்னு. நானும் தான் பேசுறேன், நீனும் தான் கேட்கிற, என்ன ஆகுது? சாராய கடையை மூட முடியாது என்று சொல்லுவதற்கு நீ வாக்கு செலுத்துகிறாய். நான் வந்தா மூடுவேன்னு சொல்றவன ஏற்று கூட பார்க்க மாட்டேற. வந்த உடனே 4 மாசத்துல கல்லு கடையை திறந்துடுவேன். பணம் 3 மாசம், அதுக்கப்புறம் தென்னை 24 எப்பவும் இருக்குது. தென்னம்பால், பனம்பால், மூலிகை சாறு கடையெல்லாம் திறந்து நிறுத்திட்டு மூடுறான்டுவேன். அவன் கோவிக்க மாட்டான். எங்கல்ல போய் கல்ல போய் குடுறா போட, போய் குடிச்சு சந்தோஷமா போட. உழைக்கணும். சோம்பி உட்கார்ந்தான்னு வச்சுக்க, வீட்டு வாசல் வந்து பச்சை மட்டையை வச்சு வெளுத்து விட்டுருவேன். 60 ஆண்டு கால ஆட்சியிலே 1000 ரூபாய்க்கு கூட வக்கற்ற நிலையில் என் ஆத்தாவை நிறுத்தியது. 1000 ரூபாய் மாசம் என்றால் ஒரு நாளைக்கு வெறும் 30 ரூபாய். ஒரு இட்லி 50 ரூபாய். 30 ரூபாய்க்கு கூட வக்கில்ல உனக்கு. எவ்வளவு கேவலம்! 60 ஆண்டுகளில் எவ்வளவு பெரிய உயரத்திற்கு இந்த நாட்டை கொண்டு போயிருங்களா? எவ்வளவு வளம், எவ்வளவு மனித ஆற்றல்! மனிதனின் அறிவாற்றலை, உடல் வலிமை, உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுகள் தான் வாழும் வளரும். இதே திட்டம் என் அன்பு தம்பி தங்கைகளே, அருமை பெற்றோர்களே, சுவிட்சர்லாந்துல குடிகளிடத்திலே அரசு சொல்லுது, யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாசம் 6 லட்சம் கொடுக்கிறோம். மாசம் 6 லட்சம், யாரும் வேலைக்கு வர வேண்டாம், வீட்டிலே இருங்கள், மாசம் 6 லட்சம். மக்கள் வீதியில வந்து போராடிட்டான். ஏன் போறான்னா, 6 லட்சம் ஏன் கொடுக்குற? நான் செய்யற வேலையை செய்யாம வீட்டுல இருந்தா அந்த வேலையை யார் செய்ய வருவா? வேற நாட்டில இருந்து வருவான். வேற நாட்டில இருந்து வந்தா அவன் குடியுரிமை கொடுப்ப, குடியுரிமை பெறுவான். நான் குடியேற்றவன் ஆயிருவேன். அதனால நீ 6 லட்சத்தை நீனே வச்சுக்க, நான் வேலை செய்யறேன், சம்பளம் கொடுன்னு போயிட்டான். அவன் நல்லா தலைப்பனுக்கு பிறந்து மானம் ஜோடு ஜோரன எல்லாம் இருக்கு. நமக்கு எது வேணாலும் இலவசமா வரணும். பொண்டாட்டி உனக்கு இலவசமா தானே கொடுக்க வேண்டியது இருக்கு. பொண்டாட்டி நாய் தனக்கு சோழியை தெடிக்குது, பன்னி தனக்கு சோழியை தெடிக்குது, எல்லாம் தெடிக்குது, பூனை தெடிக்குது. யாராவது ஒரு தலைவனுக்கு பிறந்த நாள் வருதா, 70 வயசா, 70 ஜோடிகளுக்கு இலவச திருமணம். எது? அரப்பவன் தாலி, 2 அண்டா குண்டா ஒரு இது வச்சாலாம் கட்டி கட்டி கொடுத்து அரப்பவன் தாலி வாங்கி கூட ஒரு புள்ள கழுத்துல கட்ட முடியாது. நீ பொண்டாட்டிக்கிட்டு எப்படி அதை கடைசி வரைக்கும் வாழ போற? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கு பொண்டாட்டி? இலவச திருமணம். தன் வாழ்க்கையின் துணையை கூட தேடிக்கொள்ள முடியாத அளவுக்கு வறுமை ஏழ்மை இந்த நாட்டு இளைஞர்களுக்கு. எப்படிப்பட்ட கொடுமை! அதுல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது 69 ஏதோ ஒரு அந்த வயசுல ஒரு திருமணம், 65 ஒரு மண்டபத்தில் வந்து உட்கார வச்சு எல்லா பொண்ணு மாப்பிள்ளை தலைகளையும் அம்மா ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டான். சிரிக்காத, இருக்கு, காணொலியில இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும் ஸ்டிக்கர் இப்படி. ஆமா, அதுல அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்ட்டு இந்த பொண்ணு அந்த இடத்துல உட்காந்து பேசுது, அந்த பொண்ணு அங்கே உட்காந்து பேசுது. அம்மா வர நேரம் ஆயிடுச்சுன்னு மாறி மாறி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குது ரொம்ப நேரம். திடீர்னு அம்மா வந்துட்டாங்க. அந்த பொண்ணுங்க பக்கத்துல இருந்தவன கட்டுப்பா சார், ஏன் ஜோடி அங்க, அப்புறம் மாத்திக்கலாம்ப்பா. நீ தான்டா தன்மானத்துக்கு உயிரை விட்டவன். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அண்ணான் மானம் மறின்னு உன் மறையில் இதுதான். நீ தான் மானத்துக்கு உயிரை விட்டவன். நீ தான் தனியா இருக்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதா? இல்லை நம்ம பைத்தியமா எல்லாரும் பைத்தியமா? இந்த 100 நாள் வேலை திட்டத்தை என்ன பண்ணுவேன் சீமா? நான் பண்ணுவேன் பாரு, அதெல்லாம் ஒழிக்க மாட்டேன். எதுக்கு ஒழிக்கணும்? இந்த கம்யூனிஸ்டுகள் துள்ளி பாய்வாங்க. அப்படியே உழைக்கும் தோழர்களின் உடன்பிறப்புகள் இருக்காங்களா, சீமான் ஏழை எளிய மக்களை பற்றி கவலைப்பட, நீங்க தான் பயங்கரமா கவலைப்படுறீங்க. ஏதோ நடந்துருச்சு 100 நாள் வேலை திட்டம். இப்ப நீட்டுக்கு தீர்மானம். என் தம்பி வேற அந்த தீர்மானத்தை வரவேற்கிறேன்னு வேற சொல்லி வச்சிருக்கிற. அப்படி நீட்டுக்கு தீர்மானம் போட இந்த திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு, அருகதை இருக்கு? நீட்டை பத்தி பேச ராகுல் காந்திக்கு என்ன யோக்கியதை இருக்கு? மணிப்பூரை பத்தி பேசணுன்ற மோடிய நீ குஜராத்தை பத்தி பேசினாங்களா இந்த திமுக அன்னைக்கு? நீங்க எல்லா பயிலும் சேர்ந்து தமிழீழ மண்ணில் என் தாய் தந்தையரை நக்காதங்க 1,76,000 பேரை கொன்னீங்களே, அதை பேசுவீங்களா? நீங்க செத்தா உங்களுக்கு உயிர் சக்கரையில் இருக்கு, எங்களுக்கு சாக்கடை சகதியில் இருக்காடா? உங்களுக்கெல்லாம் சந்தனம், எங்களுக்கு சாக்கடை சகதி. அப்படியா அப்படியா அப்படியா? திணறுதடா பஞ்சாப்ல காங்கிரஸ் சிக்கி திணறுது. இன்னைக்கு புதிதா வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சியை கொடுத்துட்டு திணறுது. ஏன்னா அவன் மானஸ்த. இந்த காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகளை விட பெரிய கட்சியா?
சொல்லு. ஏன் எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு 10 சீட்டு கொடுத்தா ஆகாதா? ஒரு சீட்டு பொது தொகுதியில் இருக்கிறார், கொடுக்க துப்பு இல்லை அவனுக்கு. எது காங்கிரஸுக்கு என் இனத்தை கொன்னதுக்கு பரிசு அவனுக்கு 10 சீட்டு? எதுக்கு தனியா நிக்க சொல்லு, டெபாசிட் வாங்க சொல்லு. எனக்கு கீழே 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 கிடப்பான். நீட்டை கொண்டு வந்தது, நீட்டு தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். கூட இருந்து அதற்கு கும்மி அடித்து ஆதரவு குடித்து கையெழுத்திட்டது திமுக. கத்தியை கூறாக தீட்டி மோடி கையில் கொடுத்தது இவர்கள். இப்போது குத்துகிறார், கொல்லுகிறார், குத்துகிறார், கொல்லுகிறார் கத்திக்கிட்டு இருந்தா இப்படி. கத்திய கொடுத்த புண்ணியவானே நீதான சாமி, எல்லாம் நீதான். நீட்டு நீதான், சிஐஏ நீதான், என்ஆர்சி நீதான், என்ஐஏ நீதான், எல்லாம் நீதான், இடி நீதான், எல்லாம் நீதான் கொண்டு வந்த. நீ பெத்து பேர் வச்ச அவ ஹார்லிக்ஸ் போன்விட்டா கொடுத்து ஊட்டமா வளர்க்கிறாரு, அவ்வளவுதான். நீ நல்லா கவனிச்சு பாரு. எந்த தொலைக்காட்சியிலையாவது யாராவது எந்த தொலைக்காட்சி மாற்று அரசியலுக்கு ஏதாவது ஒரு கருத்தை முன்வைக்குதா? இவர்கள் வைக்கிற கோட்பாடு மாற்றத்தை நோக்கி இந்த பிள்ளைகள் விரைகிறார்கள், இவர்களை ஆதரியுங்கள், இவர்களுக்கு வாக்கு, யாருமே பேச மாட்டார்கள். இப்போது தெரியாத விக்கிர வண்டியில் திமுக என்ன செய்து என்று யாராவது பேசுவாங்களா? பேச மாட்டார்கள், பேச மாட்டார்கள். நாங்கள் தோற்று போகவில்லை, நாங்கள் தேர்தலில் தோற்று இருக்கிறோம். ஆனாலும் வென்றவர்கள். ஏன்? கொண்ட கொள்கையில் உறுதியாக நின்றவர்கள். இவர்கள் வெறும் தேர்தலில் மட்டும் வென்றவர்கள், ஆனால் தோற்று போனவர்கள். எப்படி? நீட்டுக்கு எதிரான தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும்? நீட்டுக்கு எதிராக வாங்கிய 50 லட்சம் கையெழுத்து எங்கே? அனைத்து சாதியும் அர்ச்சகராகலாம் என்று போட்ட சட்டம் எங்கே? தோற்று போனார்கள், செயல்படுத்த முடியவில்லை. ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அருணா ஜெகதீசன் அம்மா அவர்களின் தலைமையிலே போட்ட அந்த விசாரணை கமிஷன், அதிலே 3 மணி நேரம் நின்று விளக்கம் கொடுத்த ஒரே அரசியல் கட்சியின் தலைவன் நான் மட்டும்தான். அறிக்கை தாக்கல் செய்தார்கள், நடவடிக்கை எங்கே? ஒன்றுமில்லை. துப்பாக்கி சூடில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிக்கும் பணி உயர்வு, பணி இடமாற்றம். தோற்று போனவர்கள் அவர்கள். தேர்தலில் மட்டும் வென்றிருக்கிறார்கள். நாங்கள் தேர்தலில் தோற்றிருக்கிறோம், கொன்ற கொள்கையில் உறுதியாக நின்று வென்றிருக்கிறோம். இப்ப கேட்போம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க, அதுக்கு விசாரணை கமிஷன், ஒரு தனிநபர், ஒரு நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில், ஐயா தலைமையில் 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் பண்ணும். அறிக்கை தாக்கல் செய்த பிறகு சரி தவறு பார்த்து நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? செத்த அடுத்த நொடியில 10 லட்சம் கொடுத்துட்டீங்களே, இப்ப இந்த விசாரணை எதுக்கு? தெண்டம். சரி, விசாரிச்சு கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்கும்? அதான் முடிஞ்சிருச்சே. ஏன்? இடைத்தேர்தலில் இந்த சாராயம் குடிச்சு செத்த சாவு எங்களை பாதிக்கல, அதை காட்டணும். பிணத்தை எல்லாம் பணத்தை போட்டு மூடு. இதுதான் திமுகவின் திராவிட மாடல் ஃபார்முலா. பார்த்துக்கிட்டே இருக்கு. இவங்க வச்சிருக்க காசெல்லாம் ஒரு நாள் கரையான் தின்ட்டு போதா இல்லையான்னு மட்டும் பாரு. யோக்கியம். இந்த நாம் தமிழர் கட்சியெல்லாம் வெல்லுமா? அது ஓட்டு போட்டா ஜெயிக்குமா? கைவிடுறா. வெல்லும். அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை கொள்றா. வெல்லும்டா. 2016 4.5 லட்சம், இன்னைக்கு 36 லட்சம். நீங்க 13 ஆண்டுங்கிறீங்க. முதல் 5 ஆண்டுல நாங்க போட்டியே போடல. முதல் 5 ஆண்டுல போட்டியே போடல. 2016 தான் தேர்தலுக்கே வந்தோம். 16 இருந்து 24. இவ்வளவுதான் நம்ம கணக்கு. இவ்வளவுதான். இனிமேதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இது பூரா ட்ரைனிங், பயிற்சி ஆட்டம். இதெல்லாம் வார்ம் அப் மேட்ச், ஷோ மேட்ச். இனிமேதான் ஆட்டம், இனிமேதான் ஆட்டம். நம்பிக்கையோடு இருங்க, வெல்ல முடியும். நம்மை தவிர இந்த மக்களுக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்மளை மாறி பேரன்பு கொண்டு காதலிக்க யாரும் கிடையாது. எனக்கு தெரியும் மரங்களை எப்படி நட்டு வளர்க்கணும், கல்வியை எப்படி என் மக்களுக்கு கொடுக்கணும், தண்ணீரை எப்படி கொண்டு வந்து சேர்க்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், பசி இல்லாமல் எப்படி என் நாட்டை மாற்றணும் எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அப்படி. நீ ஒன்றும் செய்வேனா, ஒத்த ஓட்டை போட்டு வீட்டில் நிம்மதியாக போடு, நாட்டை மகன்கிட்ட கொடு, நான் பார்த்துக்கிறேன் இந்த நாட்டை, கவலையே படாது. வேலை இல்லைன்னு என் பிள்ளைகள் எவனும் சொல்லக்கூடாது. பசிங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. ஏழ்மை வறுமையை ஒழிக்கணும். தன்மானத்தோடு கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம்,
அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு. அதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு. படிக்கல, அதுக்கு வேலை இருக்கு. படிக்கவே பிடிக்கல, அதுக்கு வேலை இருக்கு. ஊர் சுத்தி பாரும்ப, நீ ஒன்னும் செய்ய வேணாம். 10ஆம் தேதி இதுல ஒரு ஓட்டை மட்டும் போட்டு விடு, மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஒன்னும் செய்ய வேணாம். நீ 10 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருந்தேன்னா நேரம் உலக செய்தி ஆக்கியிருப்பாங்க என் தங்கச்சி என் தம்பிகளும். என்ன தேவனை பண்ணிட்டீங்க. எங்களுக்கு ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போதே அதிகாரத்தை கொடுத்துருங்க. சக்கரை நாற்காலியில் போகும்போது தந்து ஒன்றும் பயனில்லை. ஓட நடக்க உடம்புல தெம்பு இருக்கும்போது பிள்ளைகள்கிட்ட கொடுத்துருங்க, சரி பண்ணிடுறோம். ஆனால் நாங்கள் ஆட்சி செய்து காட்டிடுவோம். நாங்கள் செத்து போனாலும் எங்கள் பிள்ளைகள் பிடிச்சிக்கிறோம். இப்படி தாண்டா ஆட்சி செய்யணும்னு. இல்லைன்னு வச்சுக்கிறோங்க, இந்த திமுக ஆட்சி இந்த மாடல் இருக்குல்ல, இதுதான். தேர்தல்னா காசு கொடுக்கணும், சாராயம் கொடுக்கணும், சாப்பாடு போடணும், பட்டியில் அடைக்கணும், 3 மணியில் உட்கார வச்சு போகும்போது 200 ரூபா கையில் கொடுக்கணும், சாப்பாடு கொடுத்துடணும். இப்படி ஆயிப்போச்சு நீ இன மக்கள். இவ்வளவு கொடுமை. இது என்ன பெரிய இதா? தோக்கடிக்கவே முடியாத திமுகவா? எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போய் வெளியேறின கட்சி தானே இது. ஐயா விஜயகாந்த் எதிர்கட்சியா வந்த காலம் தானே. அன்னைக்கு நான் வேலை செஞ்சேன். 2011 நான் வேலை செஞ்சேன் இவங்களை ஆதரிச்சு. அந்த உரிமையில தான் எங்களை ஆதரிங்கன்னா. நீங்க நின்னா நாங்க கேட்க போறது இல்லை. நிக்கல அந்த அந்த வாக்கை எங்களுக்கு கொடுங்க, நான் பொது எதிரி அடிக்க. இது ஒன்றும் புதுசு இல்லையே. இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். இது ஒரு தந்திரம் தட்சாலி வரானார். நம்மளும் படிக்கிறோம்ல, உலக வரலாறு, இலக்கியம், அரசியல் எல்லாத்தையும் பார்க்குறோம்ல, பொருளாதாரம் எல்லாம் படிக்கிறோம்ல. இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பார்க்குறோம்ல. இப்படியா நாங்க போட்ட பிச்சை, நீதிபதி தாழ்த்தப்பட்டவங்க நாங்க போட்ட பிச்சை, படிக்க வச்சது நாங்க போட்ட பிச்சை. டேய் பிச்சை போட்ட பிக்காளி, நீ உட்கார்ந்துருக்க நாக்காளி, நாங்க போட்ட பிச்சை. கருணாநிதி தான் உங்களுக்கு இதை கொடுத்தாரு, கருணாநிதி தான் அதை கொடுத்தாரு. அவர் உட்கார்ந்து இருக்கிற நாக்காளியை நான் கொடுத்தேன். எங்க ஆத்தா கொடுத்தா, என் அப்பன் கொடுத்தேன், என் பெரிய சித்தப்பன் கொடுத்தேன். பீத்திக்கிட்டு அலையாதேடா. அறிவார்ந்த பெருமக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள், உங்களை நம்பிதான் அண்ணன் இந்த வேலையை செய்கிறேன். நான் 10ஆப்பு படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் சிரிச்சான். இன்னைக்கு 36 லட்சம் ஓட்டு அவன் போட்டது தான். 26ல் இன்னொரு 20-30 லட்சம் பேர் வருவான். அவனுக்கு தான் வேலை. அவனுக்கு தெரியும் நான் எது கத்துறேன்னு. அவனுக்கு நல்ல காத்து வேணும், நல்ல தண்ணி வேணும், படித்த வேலை வேணும், அவனுக்கு சாப்பிட நஞ்சு இல்லாத உணவு வேணும், பயணிக்க பாதை வேணும், தடை இல்லாத மின்சாரம் வேணும், அவனுக்கு இந்த பாலித்தீன் பிளாஸ்டிக் இந்த குப்பை இல்லாத ஒரு நாடு வேணும். அதை அதுக்காக தான் நான் பாடுபடுறேன். அதனால தான் அவன் என்னை நேசிக்கிறான். என்னோட தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சியில் அதிக இளைஞர்கள் இளம் பெண்களை கொண்ட கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நான் ஒன்றும் ரசிகர்களை சந்திக்கலையே, நான் மக்களை சந்திச்சேன். நான் ஒன்றும் நடிச்சு புகழ்பெற்ற இயக்குனர் பெரிய தலைவர் மகன்லாம் இல்லை. செத்து போச்சு நீ ஏன்னா என் கண் முன்னாடி. பிண குவியலுக்கு இடையில ரத்த வாடையிலிருந்து வெளியில வந்தேன். கத்துனேன், கதறினேன். கருணாநிதி தொடர்ச்சியா என் குரலை நெருக்கி ஜெயிலில் போட்டு 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 எப்படி 18 வயது என் தலைவனுடைய படத்தை போட்டு சிங்கள அரசு இவரை 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 அடையாளம் கண்டு இவரை இருக்கிற இடத்தை காட்டி சொன்னால் காட்டி கொடுத்தால் 10 லட்சம் தலைக்கு பரிசு வச்சது. அது வரைக்கும் பிரபாகரனா யாருன்னே தெரியாது நாட்டில். 18 வயசு, மீசை கூட சரியா முளைக்கல. ஒரு பையன் படத்தை போட்டு இவரை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 10 லட்சம் பரிசு. கள்ளச்சாராயம் குடிச்சில்ல, காட்டி கொடுத்தா 10 லட்சம் பரிசு. நாடு திரும்பி பார்க்குது, யாரா இவன் சிங்களன் தலைக்கு 10 லட்ச ரூபா பரிசு வச்சு இவன் தாண்டா உங்க இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினான். அதுக்கப்புறம் தான் தமிழர்கள் இவர் யாருன்னு தேடவே ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி சினிமாத்துக்கு இந்த ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு போய் மண்டைய கல்வி என்னை ஒரு வேலையை செய்ய சொல்லி எங்க அண்ணன் அனுப்பும்போது அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிக்க தொடர்ச்சியா 1 வருஷத்துக்கு மேல ஜெயிலில் போட்டு 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 எனக்கு பின்னாடி வர தம்பி தங்கைகளுக்கு இவன் தாண்டா உனக்கான ஆள்னு அடையாளம் காட்டின பெருந்தகை ஐயா கருணாநிதி. அதுக்கு நான் எப்பவும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனாலும் கடற்கரையில் அந்த சமாதியை வைக்கிறதா எனக்கு நோ ஐடியா, நோ ஐடியா. இவன்லாம் ஒரு ஆளான்னு நினைச்சான். இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுறவங்களுக்கு. காந்தி சொல்றாருல, தொடக்கத்தில் உன்னை விமர்சிப்பான், உன்னை உன் மேல கோவப்படுவான், ஒரு எரிச்சலா இருக்கும், உன்னை விமர்சிப்பான், கேவலப்படுத்துவான், ஏசுவான், அப்புறம் வெறுப்பான்,
அப்புறம் உன்னை திட்டுவான், உன்னோட சண்டைக்கு வருவான், நீ ஜெயிச்சிருவாடாங்கிறார். இப்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான், 26ல சண்டைக்கு வருவான், நான் ஜெயிச்சிருவேன். இதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை. உங்க பிள்ளைகள் மேல உண்மையிலே உங்களுக்கு பாசம் இருக்கு அப்படின்னா, நீ சோறு விட்ட வேணா, எனக்கு கார் வாங்கி தர வேணா, வீடு தரனா, ஒரு ஓட்டை போட்டு விடு, நாட்டை உன் பிள்ளை எப்படி காப்பாத்துறான்னு பாரு. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது வெற்றியை அதை சொல்லும். என் ஆறுயிர் தங்கை அபிநயா பொன்னிவளவனுக்கு இந்த ஒளிவாங்கி சின்னத்திலே, மைக் சின்னத்திலே ஓட்டை போட்டு நாட்டை எங்ககிட்ட கொடுங்க. என் தங்கச்சிகிட்ட ஒரு சீட்டை கொடுத்தா நாட்டை வந்துருமான்னு கொடுங்க. ஒட்டுமொத்த நாட்டையும் திரும்பி பார்க்க வைப்பா என் தங்கச்சி. என் அன்பு மக்கள், மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.